ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலா வந்து என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, வெங்காயம் தக்காளி ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். வெங்காயம் தக்காளி பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு, அப்புறம் வந்து சோயா பீன்ஸ் போட்டிருக்கேன், அப்புறம் க்ரீன் பீன்ஸ் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா எல்லாம் போட்டு கொதிக்க வச்சாச்சு. இப்போது ரைஸ் போட்டிருக்கேன். நார்மல் ரைஸ் போட்டு நல்லா அதை வந்து கொதிக்க விடணும். அப்புறம் அது மேலே வாசனைக்காக கருவேப்பிலை போட்டிருக்கேன். நான் கருவேப்பிலை எல்லா குழம்புலையுமே சேர்த்துப்பேன், எல்லா ரைஸ்லையும் சேர்த்துப்பேன். இப்போ மூடியாச்சு. 3 விசில் விட்டு அதுக்கப்புறம் சாதம் ரெடி ஆகிடும். 1 2 எக்கு பாயில் பண்ணியிருக்கேன். 3 முடிஞ்சிருச்சு விசில். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு. பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1 விசில் தான் விடணும். இது நார்மல் ரைஸு, அதனால 3 விசில் விடலாம். பயப்படவே வேணாம், ரைஸ் எதுவும் ஆகாது. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரெடிங்க. போக கேமராவில் அடிச்சிருச்சுங்க. ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிள். இது வந்து ஒரு 6-7 மினிட்ஸில் வந்து செஞ்சிடலாம். இன்றைக்கி எமர்ஜென்சியாக தான் செஞ்சேன். ஆமாம், ரொம்ப 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 சிம்பிள் டிஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க. பாய்.